நமக்குள்ள ஒரு 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 நோய் இருக்கு. ஒரு உணவுகளை சாப்பிட்டுட்டு நல்லா பரிமாறினார்னா அவருக்கு ஒரு 5 ரூபாய் டிப்ஸ் கொடுப்போம். அதே 5 ரூபாய காவல்துறை கொடுத்தீங்கன்னா அதை லஞ்சம்னு சொல்லுவோம். இந்த பார்வை மாறணும். இப்ப இந்த தேர்தல் பணி வெயில நிக்கிறார். இப்ப அவசரமா அவருக்கு சிறுநீர் நினைக்கணும். எங்க போவாரு? எங்க போவார்? வெயில நிக்கிறார். நாக்கு வரணும். தண்ணியார் கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். நிக்கிறவன் நம்ம சொந்தக்காரன், நம்ம சித்தப்பன், மாமன், மச்சனன், பெரியப்பன், நம்ம அக்கா, தங்கச்சி என்று கருதி என் அன்பு உடன் பிறந்தார்கள். குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் சாலையில் நின்று பணி செய்கிற இந்த காவலர்களுக்கு, தேர்தல் நேரத்திலே பணி செய்கிற துணை ராணுவ வீரர்களுக்கு, இந்த காவலர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், பழச்சாறு கொடுங்கள், கரும்புச்சாறு கொடுங்கள். தங்கைகள் நின்றால் உங்கள் வாழ்விடங்களில் அவர்களுக்கு கழிப்பிடத்தை காட்டி, தங்கையே உனக்கு தேவையினால் இதை பயன்படுத்திக் கொள், அக்கா இதை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுங்கள். இதுதான் தமிழனின் மாண்பு, மரபு என்பதை மனதில் வையுங்கள். நீங்கள் இந்த காவலர்களை நினைச்சு கொண்டு இது பண்ணாதீர்கள். தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் கட்சி அரசு மலரும் போது காவலர்களை கையெடுத்து வணங்குகிற நிலைக்கு மாற்றுவேன். இந்த ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக இல்லாமல் உண்மையிலேயே காவல்துறையாக அவர்கள் பணி செய்வார்கள். அந்த நிலையை நம்மால் உருவாக்க முடியும். அதெல்லாம் தான் மாற்றம் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம். அதெல்லாம் தான் காவல்துறையின் நெஞ்சிலே நான் கண்காணிப்பு கருவி வைப்பேன் என்று சொன்னபோது சிரித்தவர்கள் ஏராளம். இப்போது வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக. என் நாட்டையே 2 கண்களால் பார்க்கிற மாதிரி 500 கோடி செலவழிச்சா போதும், எல்லா இடத்திலையும் கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கேமரா பொருத்திடுவேன். நீ தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறது, பெண்ணு கையை பிடிச்சி தகராறு பண்றது, குறுக்கு மறுக்க வண்டியை ஓட்டிட்டு போறது, எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வந்து 2 கண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஐ எம் வாட்சிங், ஐ எம் த பிக் பாஸ். அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஓட முடியாது, ஒளிய முடியாது. நீ 60 கிலோமீட்டர் வேகத்துல போகணும்னு நான் சட்டம் போட்டுருவேன். இந்த பாதையில ஒரு வளைவு போடுவேன், அதுல வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்தை கடக்கும் போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும். நீ எவன் பாக்குறான்ட்டு சருன்னு போவா. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் குறுக்க வந்து நிற்பார். வாங்க இப்படி ஓரமா நீ வாங்க. ஏன் இந்த மாதிரி வீதியில என் காவலர்களை நிக்க விட மாட்டேன்? என்ன பண்ணுவாய் சீமான்? சாலை ஓரத்துல அங்க எங்கும் சிசிடிவி கருவியை பொருத்தி விட்டு கண்காணிப்பு கேமராவை அங்க வச்சு விட்டுருவேன். 100 கிலோமீட்டர் கண்காணிக்கிற மாதிரி 50-60 கிலோமீட்டர் ஒரு இடத்துல இப்படி வச்சு நல்லா குளிரூட்டப்பட்ட அறைகளை அவங்களுக்கு வச்சு இப்படி உட்கார வச்சிருவேன். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க, 501 தமிழ்நாடு இந்த வண்டி 60 கிலோமீட்டர் 61 கிலோமீட்டர் வேகத்துல போறான் அப்படின்னு டக்குன்னு அங்க இருக்கிற காவலருக்கு போயிடும். போனோட அவர் குறுக்க வந்து இங்க வாங்க, இந்த போட்டோ கேமரா எல்லாம் சக்கு சக்குன்னு படம் எடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் இந்த விளங்காத திராவிட மாடல் ஆட்சி நினைச்சிடாத. இது தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, பிரபாகரன் பிள்ளைகளின் ஆட்சி. பிரபாகரன் பிள்ளை தப்பிக்கவே முடியாது. நீ அங்க அங்க போய் குறுக்க போய் நீத்து வண்டி தம்பிக்கு பாப்ப. நீ 61 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்காங்க. இல்ல சார் இங்க வா, இந்த பந்திரிக்கை பத்தில. ஆமா சார், நீ 60 கிலோமீட்டருக்கு மேல வேகமா வந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். போய் சொல்லிட்டா பாரு, இல்லைன்னு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். சார் காசு இல்ல. அப்ப வா, 6 மாசம் உள்ள இரு போ, உனக்கு சோறு போடுற தண்ணி கொடுக்கறது எங்களுக்கு தண்டம், உள்ளவா. இந்த வேலையை செய்யலைன்னா இந்த சமூகத்தை செதுக்க முடியாது. இதுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இது உலக நாடுகள் இருக்கா? இருக்கு. ரொம்ப போகாது. சிங்கப்பூருக்கு போ. இப்படி ஒரு வலை போட்டிருப்பான் ஆங்கிலத்துல ஆர்ச்சி. நீ இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இங்க வங்கி வண்டி கொடுக்கும்போது சொல்லிடுவான், இந்த இடத்துல ஒரு பேங்க் வைக்கணும், நீங்க காசு போட்டு வச்சிருக்கணும், அதுக்கு ஒரு கருவி கொடுத்துருக்கான், அதுல பணம் வச்சிருக்கணும். அந்த தவறுக்கு டக்குன்னு அது காசை எடுத்துக்கணும். உனக்கு சிக்னல் காட்டும், ஏய் தப்பு பண்ணிட்ட, காசு எடுத்துட்டேன்னு. காசு இல்லாம காசு நகையா இருந்தான்னு வச்சுக்க, நீ காசு இல்லாம இருந்தீன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு அப்படியே ரசீது வந்துடும். அப்பா நீ அந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, இந்த தண்டம் கட்டுன்ட்டு. 12 தவறுகளை அந்த அரசு பொறுக்குது, 12 முறை மன்னிக்குது. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமையை பறிக்குது. நம்ம அரசு என்ன செய்யும்? நம்ம அரசு 3 முறை மன்னிக்கு. அதுக்கு மேல எடுப்பா, ஓட்டுநர் லைசன்ஸ் கொடு, காரை தொடச்சு வாசல வச்சுக்கிட்டு தினம் கும்பிட்டுக்க, வண்டி ஓட்ட கொண்டே வருவேன். இதுக்கு பேர் என்ன? மாற்றம். என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். அடிப்படை அமைப்பை மாற்றணுங்கிற எல்லாம் சிரிக்கிறான். 30 கோடி இருக்கும்போது
543 பாராளுமன்றம், 130 கோடி மக்கள் இருக்கும் போதும் அதே 543 பாராளுமன்றம். என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? அப்ப என்ன செய்யலாம் சீமான்? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் மாத்து, 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வா, திருத்து. அப்ப உரிய பிரதிநிதித்துவம் வந்துடும். நான் மீனவன், எனக்காக என் தம்பி பேசக்கூடாது, நானே பேசுறேன். நான் விவசாயி, எனக்காக என் பிரதிநிதி பேசணும். நானே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து நானே பேசுறேன். கொண்டு வா. இது அடிப்படை அமைப்பு மாற்றம். ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டி விடக்கூடாது, ஒருத்தர் 2 தொகுதியில போட்டி விடக்கூடாது. நீ யார? உன்னை நம்பலையா மக்களை நம்பலையா சொல்றா? ஐயோ கேப்பல என்ன தம்பி நீ இங்க 2 தொகுதியில போட்டி போடுறது. ஒருத்தர் எம்எல்ஏ இருந்துகிட்டே எம்பிக்கு போடுறது. ஏன் எம்பி போயிட்டு இருக்க? இங்க வா. குரங்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா தாவது, நீ வேக வேகமா தவற. இங்க வா, இங்க வா. எம்எல்ஏ இருக்கல, இதுல இரு, வேற ஆளுக்கு இந்த வாய்ப்பு கூட இல்ல. இல்ல 2 நாம் தான். கப்பல்ல ஒரு ஊர்ல போய் ஒருத்தன் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு இருக்கான். எனக்கு ஒண்ணு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. ஏன்னா சும்மா தானே, சும்மா கப்பல்ல பொண்ணு வருதுங்க, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. இல்ல காசுக்குங்க, அப்படின்னா எனக்கு வேணாம், நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரிய மனுஷன், வயசானவங்க மாதிரி. அது மாதிரி சும்மானா எல்லாம். இது யாரு காசுல? இந்த பதவிக்கு தேர்தல் யாரு காசுல நடந்துச்சு? இப்ப 1 லட்சம் கோடிக்கு குறைவில்லாம இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாடு செலவழிக்குது. 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி செலவழிச்சு நீ தலைவரை தேர்வு செய்ய போற? இல்லை, தரகரை தேர்வு செய்ய போற. அதான் நீ அம்பானிக்கு வேலை செய்யற புரோக்கரை தேர்வு செய்ய போற. வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள், சொந்த நாட்டு மக்கள் 2 பேருக்கு இடையில தரகு வேலை பார்க்கிற ஒருத்தரை வேலை செய்ய போற. தலைவரை தேர்வு செய்யல நீ. ஏன்? அமைப்பு பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் என்ற எக்கனாமிக் பாலிசியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் தலைவன் இருக்க முடியாது, தரகர் தான் இருக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு வரணும். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்திற்கு வரும்போதுதான் ஏழ்மை, வறுமை, பசி, வேலையின்மை எல்லாம் ஒழியும். அததான் உங்க பிள்ளைகள் செய்யணும்னு நினைக்கிறோம். எப்படி செய்வா சீமான்? அதை நான் சொன்னேன்னு வச்சுக்க, அவனே சிந்திச்ச மாதிரி அங்க பேசிட்டு வருவான். நான் பணம்பால் தின்னம்பால்ங்கிற சொல்லையே தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினவன் உங்க பிள்ளை நான் தான். அதை தம்பி அண்ணாமலை நாங்க வந்த கடுக்கடி திறப்போம், பணம்பால் தின்னம்பால். மோடியே பேசுறாருங்க ஆடு மாடு வளர்க்கணும்னு. அதை நான் சொன்னா சரி என்ற அதிகாரம் இல்லை. நீங்க ஏன் வளர்க்கணும்னு சொல்றீங்க? வளங்க, வளங்க. பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குங்க. நான் சொல்றது சரி என்ற அதிகாரம் இல்லை, நான் சொல்றேன். நீங்க செய்யணும், நீங்க செய்யணும். அப்ப ஒண்ணு இப்படி கேளு. கிளீன் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட எத்தனாயிரம் கோடி? நாடு கிளீன் ஆயிருச்சா? தூய்மை ஆயிருச்சா? கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின மகாகவிதை புத்தகத்தை படி, கடலில் எங்கடா நதி கலக்குது? நெகிழி குப்பை தாண்டா கிடக்குதுங்கிற. கடலில் மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் குப்பைகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டதுங்கிறார். படி. தாய்ப்பாலும் பூமியும் எளிதா கிடைக்கிறதுனால, மண்ணும் கிடைக்கிறதுனால இவனுக்கு மதிப்பு தெரியலைங்கிறார். உன் காலுக்கு கீழே கிடந்து மிதிபடுறதுனால இந்த பூமி தாயின் அருமை தெரியாம தெரியற. இந்த கண்ணு கட்டின வரைக்கும் நீ பாக்குற பாரு, இது எல்லாத்தையும் தந்தவள் இவள் தான். இந்த வாகனத்தை தந்தவள், இந்த ஒளிவாங்கியை தந்தவள், இந்த மோதிரம் தங்கத்தை தந்தவள், வைரத்தை தந்தவள் எல்லாம் தான். பெட்ரோல், டீசல், நீ பறக்கிற பிளைட், விண்கலம் எல்லாத்தையும் தந்ததவள் தான். அவளுக்கு நீ என்ன கொடுத்துருக்க? என்ன கொடுத்துருக்க? நோயை தவிர வேற என்ன கொடுத்துருக்க? அவன் மண்டையில போய் பெரிய குண்டை போட்ட நச்சுன்னு, நெஞ்சில போய் போட்டு நான் மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் எடுக்குங்க, ஈரக்குலைய அறுத்த. நோயை தவிர இந்த தாய்க்கு நீ கொடுத்தது என்ன? தாய்க்கு நோய் இருந்தால் சேய்க்கு வருமா வராதா? அப்ப பூமி தாய் நோய் வாய்ப்பட்டால் உலகில் மற்ற எல்லா உயிர்களுக்கும் நோய் வருமா வராதா? வருது இல்ல? வருது. நுரையீரல் தொற்று, புற்று, 100 பேர் செத்தா எடுத்து பாரு, 90 பேர் இதுல புற்றுநோயில் மரணிக்கிறான். எதனால? உன் காற்று நஞ்சாயிருச்சு. நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே. இந்த கார் வாகனங்கள் வெளியிடுகிற கந்தக துகளை தூசிக்கிறாய், சுவாசிக்கிறாய். நீ நச்சு புகையை சுவாசிக்கிறாய். இதை எப்போது நிறுத்த போகிறாய்? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்கு இந்த தெருவில் நீ எண்ணிப்பாரு. இந்த அக்கறை இந்த மகனை தவிர, அவன் தம்பி தங்கைகளை தவிர இந்த நாட்டில், இந்திய பெருநாட்டில் எவனாவது எடுத்து பேசுவானா? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரங்கள் தேவை.
ஆனால் நம்ம நாடு அறிவிக்குது ஒரு மனிதனுக்கு 28 மரங்கள் நாங்க வச்சிருக்கோம்ட்டு. நீங்க எத்தனை மனிதர்கள் நிக்கிறீங்க, எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஃப்ராடு பயிலு புழுகுனாங்க. கனடான்னு ஒரு நாடு இருக்கு உலகத்துல, கனடான்னு ஒரு நாடு. தட்டி பாருங்க, அண்ணன் சொல்றது பொய்யா உண்மை தட்டி பாரு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம். அந்த நாட்டு பிரதமர் சொல்றாரு, இன்னும் 100 கோடி மரங்கள் நடுவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறேன். அவன் மனுஷன், அவன் அந்த மண்ணை காதலிக்கிறான், நேசிக்கிறான். அவன் நல்ல தாய் மகன், பூமி தாயின் மகன். இங்க அப்படியா? இங்க அப்படியா? சாலை போடுறேன் விரிவாக்குறேன்ட்டு 200 ஆண்டு 100 ஆண்டு 150 ஆண்டுகள் இந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறான். கொடுமை எழுது, கொடுமை எழுது. உன் மகன் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன இருக்குதுங்களா, உன் வீட்டுல நீ வளர்த்த மரமா இருந்தாலும் என்னைய கேட்க மாட்ட முடியாது. வெட்டினா என்ன பண்ணுவ, தூக்கி உள்ள வச்சு பூட்டிடுவேன், 6 மாசம் ஜெயில போட்டுருவேன். அப்ப என்ன பண்ணலாம் சீமான், எனக்கு மரம் தேவைப்படுத, நான் வெட்டணுமே, வீடு கட்ட தேவைப்படுத, இங்க வா, நான் ஒரு சட்டம் போட்டிருக்கேன் பாத்தியா, 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. அப்ப 100 மரம் நட்டுட்டு நட்டதுக்கான சான்ற வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட காட்டினா அவர் கையெழுத்து போட்டு ஓகே ப்ரொசீட் அப்படின்னு கொடுப்பாரு. வெட்டிக்க, நீ வெட்டிக்கணும். என் வீட்டு மரம் உன் வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு கிளைய வெட்டின, கைய வெட்டினதுக்கு இணையான குற்றம் எழுதிக்கு உள்ள வச்சுக்கணும். நீ வெட்டக்கூடாது. ஏன் வெட்டுற, ஏன் வெட்டுற? மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். மரம் மழை, மரம் மூச்சு காற்று சுவாசம், உயிர் காற்று மரம். மரம் நிழல், பறவை பட்சிகளின் வீடு, பறவை பட்சிகளுக்கான உணவு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். சும்மா மரம் மரம் நாங்க இப்படி பாக்குறோம். இப்ப ஆள்றோம்ல மரம், காசு பணம் துட்டு வெட்டுன்னு வெட்டுறேன். மலை, மலை என் பூமி தாயின் மார்பு, அந்த மார்பில் இருந்துதான் என் தாயின் மார்பில் பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து எனக்கு அருவி ஆறு. ஆஹா, எத்தனை லட்சக்கணக்கான உயிர்களின் வாழ்விடம் உறைவிடம், ஆஹா என்று நான் வியந்து பார்க்கிறேன். மழை இல்லை என்றால் எனக்கு மழை பொழிவு கிடையாது. மலையே என் தாயே நான் வணங்குறேன். ஆனா இவன் மலை, கற்குவாரி, கிரஸ்வரி, எம் சாண்ட், காசு பணம் துட்டு வெற்றி என்கிறான். இப்ப என்ன பண்ணணும், இவனை அதே கிரசர்களை போட்டு நசுக்கி மூடணும். அதுக்கு என்ன வழி இருக்கு, மைக் சின்னத்துல ஒரு ஓட்டை நீ போடணும், வேற வழி கிடையாது. பெரியதெல்லாம் கிடையாது. என்ன சீமான நம்பி கலைஞம் வெயில இருந்து கத்திக்கிட்டு, எங்க ஆத்தால பொண்ணு வெயில இருந்து காட்டுல வேலை செஞ்சிருக்கான், நாங்க 2 நாட்டுக்கு வேலை செய்யறோம், இவ்வளவுதான். இது எங்கள் பிறவி கடமையாக கருதுறோம். இது ஒரு பெருமையும் இல்ல. பிறந்துட்டு வந்த இனத்துல விட்டுட்டு போக முடியல. என் இனம் வீழ்வதை பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியல. உறக்கம் வரல. ஹிட்லர் சொன்னான், என் நாட்டு வரலாறை படித்து விட்ட பிறகு நான் எப்படா படுத்து உறங்க முடியுங்கிறான். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை, நடந்து முடிந்த செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல. அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான்.